அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறேன். ஸோ அதை நீங்க கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ எவ்வளோ பேர் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அணுகுறீங்க இது மூலமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மாதவிடாய் காலமா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணா பிறந்தாலே இது மாதிரி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த நேரத்துல எனக்கு மாதவிடாய் காலங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காலமா ஒரு காலத்துல இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன்னா எங்க அம்மாவோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க 5 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இது பண்ணிருக்காங்க. ஸோ எப்படிமா அது கஷ்டமா இருக்கு இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா அப்படின்னு கேட்டா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா உலக்கைய போட்டு அதுக்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. டார்ச்சரா இருக்குமே, வெளியே எங்கேயும் போக முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்படிமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமா அது வேணா உண்மைதான். ஆனா அந்த காலகட்டத்துல எனக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 நாளும் அந்த 5 நாளும் சரி, உங்க அப்பா என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு, அவரே தான் சமைப்பாரு. காலையில பாத்தீங்கன்னா டீ போட முடியாத நேரத்துல கூட கடையில இருந்து டான் டீ எனக்கு வரும். டீயோட சேர்த்து 11 மணிக்கு டீயும் வடையும் சேர்த்து வரும். மதியம் அவரே சமைச்சிருவாரு. அதுக்கப்புறம் அடுப்படி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை மட்டும் வெளியே எடுத்து போட்டுருவாங்க. நான் கழுவிடுவேன். திரும்பவும் அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்ப எடுத்து வைப்பாரு. ஸோ விலைக்கு நான் கழுவி வச்சாலுமே திரும்ப கழுவிட்டு அவர் எடுத்து அவர் தான் சமைப்பாரு. இது எத்தனை வருஷம் பண்ணாங்க அப்படின்னா, நான் பிறக்கிற வரைக்குமே எங்க அப்பா பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மத்தவங்க பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது இது கன்னித்தீட்டு தான் இதா இருக்கும், இது பெருசா ஒண்ணும் இல்லை, நீ இனிமே கிச்சன்ல எல்லாம் வேலை செய்ய விடுன்னு சொல்லும் போதுதான் நான் வேலையே செய்ய ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல திரும்ப அந்த மாதிரி ஒரு காலம் எப்ப வருங்கிற மாதிரி நான் நிறைய ஏங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கேட்டனே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னம்மா பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு உலகமே பேசிட்டு இருக்க நேரத்துல நீ இந்த நேரத்துல சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றியே, இது எப்படிமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அந்த காலகட்டத்துல நமக்கு ரெஸ்ட்டுங்கிறது தேவைப்படும். இப்ப நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறீங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது நிறைய பேர் அந்த பெயினோடய சில பேர் போகும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்கல. அப்ப அந்த கஷ்டப்பட்டு தானே அவங்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானுமே நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். நான் பாத்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகும்போது நான் அரங்கேற்றம் பண்ற சமயத்துலதான் பாத்தீங்கன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ற சூழ்நிலை. ஸோ பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் ஒரு வாரத்துல இருக்கு அப்படின்னா நான் ஏஜ் அட்டன் பண்ண நாடுல என்னால அரங்கேற்றத்துக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, ரிஹர்சல் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாவை உலக்க தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்க வச்சவரு. அதே பொண்ணுக்கு அந்த அரங்கேற்றங்கிறது முக்கியம், 4 வருஷம் கஷ்டப்பட்டு அது பண்ணியிருக்கு, அதை நம்ம கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உலக்கைய எடுத்த மாதிரி அந்த கோட்டை அழிச்ச மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் செய்யறதுக்கு எங்க அப்பா இல்லை, உயிரோட இல்லை. ஏன்னா 10th படிக்கும் போது இறந்துட்டாங்க. 9th படிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா மாதவிடாய் அந்த பியூபர்ட்டி அந்த நேரத்துல நான் வயசுக்கு வந்த அந்த தருணம். ஸோ பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம்லாம் வெயிட் பண்ண வேணாம், இந்த பேட்சோட நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் மேடமும் சொன்னும் போது எங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. எங்க தாத்தாவும் அப்ப இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. சுத்தி இருந்தவங்க என்ன பேசினாங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில 6 மணிக்கு போனா நைட்டு 11 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதோடயதான் பாத்தீங்கன்னா ரிஹர்சல் எல்லாமே பண்ணணும். அரங்கேற்றம் நல்லபடியா நான் முடிச்சேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இதை நான் ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, அந்த நேரத்துல அடிமையா ஒதுக்கி வச்சாங்க, உலக்கைய போட்டு நம்ம ஓரமா உட்கார வச்சாங்கன்னு நம்ம அதே பேசி புரட்சி பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இன்னொருத்தவங்க அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு கஷ்டம், நம்ம பாத்தீங்கன்னா மாடர்னா இருக்கும், நம்ம நல்லா இருக்கும், நம்ம இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க அதை வேற விதமாவும் பாக்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருடைய கருத்துமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. அது மட்டும் இல்லாம எங்க ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வர பிள்ளைங்களுக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நீர் கட்டின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைன்னு வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஒண்ணு ஓவர் வெயிட் போடுறாங்க, இல்ல ஓவர் ப்ளீடிங்னால உடம்பு ரொம்ப இழைச்சி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அனிமிக் ஆகுறாங்க, ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. அனிமிக்கா இருந்தாலே பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கும், உள்ளங்கை இதெல்லாம் நல்லா வெள்ளைன்னு வெளுத்து போயிருக்கும், முகமே வெளுத்து போயிருக்கும், மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, ஒரு வேலையை சுறுசுறுப்பா செய்ய முடியாது. சோ பெண்களுக்கு இயற்கையாவே மாசம் மாசம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது
அவங்க வந்து அனிமிக்கா இருக்கும் பொழுது எப்படி வந்து அவங்களால வந்து வேலை செய்ய முடியும், இந்த நேரத்துல ஏதாவது ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் கொடுத்தா கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இருக்க பெண்களுக்கு தோன்றது ஒரு விஷயம். எனக்கு பர்டிகுலரா தோணும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து வெளியே வேலைக்கு போகும்போது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், சரியான வந்து கழிப்பறை வசதி கூட இல்லாம இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம யூஸ் பண்ற அந்த நாப்கினை வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மாத்தணுங்கிற அவேர்னஸ் வந்து நான் வந்து வல்லுநர்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா என்னால வந்து மாத்துறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து ஏற்படக்கூடியதா இருக்காது. அந்த இடத்துல வசதி பத்தாது, அந்த நாப்கினை எப்படி டிஸ்போஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தாமலே இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உருவாகுது. ஸோ நம்ம வந்து வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணாமல், அவங்க ஏற்கனவே இரிட்டேட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த நேரத்தில் அப்படி கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம தாண்டி வந்துட்டோம். இந்த மாதிரி வந்து மூளையில உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரி பிள்ளைகளும் வந்து நம்ம அப்படிதான் வளர்க்குறோம். ஸோ அந்த சூழ்நிலையில நம்ம 2 பேருமே, இப்போ நான் அம்மா பொண்ணு அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம 2 பேருமே ஹெல்த்தியான விஷயங்களை பேசுறதும், ஹெல்த்தியான விஷயங்களை சாப்பிட்றதும், இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு முக்கியமானது ஒண்ணு. அதாவது ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை நம்ம அனுப்புறோம், சீதனமா வந்து நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா நகை நட்டோ இல்ல வந்து பணம் காசோ கிடையாது, நல்ல வந்து ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுத்தாலே போதும். அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கு, நல்லா வேலை செய்யுது, நல்லா பண்ணுது, சுறுசுறுப்பா இருக்குன்னு ஒரு ஹாப்பியா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நம்ம உடம்பு வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பெண் வந்து வீட்டுல வந்து படுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து எவ்வளவு அலங்கோலமா இருக்கும்னு நிறைய வீடுகளை போய் பார்க்கதான் தெரியும். இப்ப நிறைய வந்து ஆண்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செய்யறாங்க, பாத்திரம் கழுவி வைக்கிறாங்க. என் வீட்டுல வந்து என் ஹஸ்பண்ட் செய்வாரு. ஸோ எல்லாமே வந்து பண்றாங்க. இருந்தாலுமே நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாதான் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம கணவர்களையும் நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து. இந்த கருத்துல உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருக்கா, இல்ல வந்து நீங்க வந்து நான் என் கருத்தை வந்து ஆமோதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ கீழே எஸ்ன்னு ஒரு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க மாதவிடாய் காலத்துல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அந்த மாதிரி பழக்கம் இருக்கா, திண்ணையில உட்கார வைக்கிற மாதிரி பழக்கம் இருக்கா, தட்டுல வந்து சாப்பாடு கரெக்டா வந்துற மாதிரி பழக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த மாதிரி நடைமுறையில இருக்கு அப்படின்னா நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு வந்து மாதவிடாய் காலத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில வருத்தம் என்னன்னா சாமி கும்பிட முடியாத வருத்தம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நான் ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய வந்து சாப்பிடுவேன். நான்வெஜ்ல வந்து அந்த ஈரல், சுவரொட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து எடுத்து சாப்பிடுவேன். ஸோ இது எங்க கணவரே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் சாப்பிடுற மாதிரி எனக்கும் அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எத்தனை பெண்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இனிமே பார்த்து காட்டி, இது வரைக்கும் பார்த்து காட்டியும் இனிமேலாவது உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வீட்டுக்காக ஓடுறோம், நம்ம வந்து குடும்பத்துக்காக ஓடுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஓடுற காலையும் உழைக்கிற உடம்பையும் வந்து கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப நாள் உழைக்க முடியாம போயிடும். ஸோ ரொம்ப நாள் வந்து நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய சேவை இந்த குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமே வந்து அதை டெவலப் பண்ணுங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுல கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படுறேன். என்ன மாதிரி நீங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.